ஜெயமணி என் பையன் வச்சு டேய் சாப்பிட என்னடா பாலா நான் உங்க அம்மா சாப்பிட எப்ப கூப்பிடுறாங்க. பார்த்தாலும் இதே வேலையா போச்சு நல்லா நாமா சாப்பிட்ற போடா உனக்கு இதே வேலையை போச்சு போடா போய் சாப்பிட்ற போடா சாப்பிடுக்கிறப்ப ஸோ அம்மா எப்போ பார்த்தாலாம் எல்லாத்தையும் விட மாட்டேங்கிறேன். டேய் பணம் கொடுக்குறானா இல்லையான்னு பாரு, இல்லை கைகள் கட்டி தோட்டத்தில் போகிறான், அப்புறம் பார்த்துக்கலாம். பாலா எனக்கு மாடு முடிச்சு பாடா. ஏய் ஏன் என்னாச்சு? மாடு முட்டிருச்சு மேடம். கேஷுவாலிட்டி கொண்டு போங்க. இருங்க இருங்க, இந்த பெட்ல ஷிஃப்ட் பண்ணுங்க. ரம்யா, அந்த ரசிகட் கொஞ்சம் கொண்டு வா. ஏமா கொஞ்சம் மேலே ஏற்றி படுக்க வைங்க உங்களை. அவங்க பேர் என்னப்பா? ஆராம் சார். வயசு? 55 சார். கையை கொஞ்சம் டைட் பண்ணி பிடி.
மா கண்ணை தொடங்க. ஓகே. வயிறு வலிக்குதா பாருங்க. இங்கே இங்கே இங்கே. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கீங்க? ஸ்லோவாக வைக்கணும்ல. பல்ஸ் பார்த்தாச்சா? ஓகே டாக்டர். இசிஜி செக் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது டாக்டர். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். மாடு குத்துறதுனால பிளட்டு நிறைய லாஸ் ஆகிருக்கு போல இருக்கு. ஒரு எம்ஆர்ஐ ஒன்று பண்ணிவிடுங்க. சரி டாக்டர். எடுத்துகிட்டு என் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் இமீடியட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அம்மா கூட யார் வந்திருக்கிறது? அவங்க பையன் வந்திருக்காங்க டாக்டர். கூப்பிடுங்க. வணக்கம் டாக்டர். பாப்பா அம்மா தானே? ஆமாம் டாக்டர். அம்மாவுக்கு எப்படி டாக்டர் இருக்குது? மாடு குத்துறதுனால ஆ, கொஞ்சம் பிளட் நிறைய லாஸ் ஆகிருக்கு. உயிருக்கு எந்த சேதனம் இல்லையா? லிவருக்கு பக்கத்தில் குத்துறதுனால கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம், இன்னும் போக போக தான் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள் டாக்டர். டேப்லெட்ஸு கொஞ்சம் இன்ஜெக்ஷன்லாம் தேவைப்படும், அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. இப்போ வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா டாக்டர்? இப்போ வாங்கிட்டு வந்துடுங்க. சரிங்க டாக்டர். நட்ஸ் டிப்ஸு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, வரமா? ஒன்றும் இல்லை. நீங்கள் சரிங்க டாக்டர். சரி. முருகனா, முருகனா, வெளியாண்ணா. என்ன பாலா? எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் சேர்த்து வச்சுருக்கேண்ணா. நான் கூட கேள்விப்பட்டேன்பா. இப்போ எப்படி இருக்குது அம்மாவுக்கு? இப்போ பரவாயில்லண்ணா, காசுக்கு தானே வந்தேன். அவசரமாக ரூபா தேவைப்படுத்துண்ணா. என்கிட்ட சுத்தமாக காசு சரியில்லைப்பா. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போது கூட பணம் இல்லை. நீ வேணா பாரு. நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் பாலா. கொடுத்த இடத்தையும் வரல, கேட்ட இடத்தையும் கொடுக்கல. அப்படி சொல்லாதண்ணா, பார்த்து கொடுண்ணா. உதவி பண்ணால் மறைக்க மாட்டேண்ணா. இந்நேரம் வேதனை போச்சு. என்கிட்ட இருந்தால் கொடுக்க மாட்டேன். தயவு செய்து எங்கேயாவது பார்த்து வாங்கி கொடுண்ணா. உங்க ஒரு புண்ணியமாக போட்டுண்ணா. உன்னை நம்பி தானே வந்திருக்கேன். என்கிட்ட இல்லைடா, இருந்தால் தரமாட்டேன். வேற எங்கன்னா போய் கேள்றா. எங்கே கேட்டு பார்த்துட்டேண்ணே, டேய். தரமாட்டேன்ட்டாங்கண்ணா. இந்த பாரு பாலா, உன்னெல்லாம் நம்பி அவன் பணம் தருவான். உங்கள் அம்மா காசை வாங்கி சுற்றின்னு சும்மா சுற்றி அந்த வெட்டி பையன் நீ காசு வந்து கேட்குற. கொடுத்தா நீ திருப்பி கொடுத்துருவியா? போடா போ. கொடுத்து உடல் கொடுத்து உதிரம் கொடுத்த என் தாயே, உசுர கொடுத்து உடல் கொடுத்து உதிரம் கொடுத்த என் தாயே, ஒன்ன நானும் காப்பாத்த வழி ஒன்னும் தெரியலையே, ஒன்ன நானும் காப்பாத்த வழி ஒன்னும் தெரியலையே.
புல்கோடி வழியே நீ தந்ததற்கு பதிலாக ஏதும் செய்ய முடியாம தவிக்கின்றேனே தனியாக. மாட்டு கொம்பு உன்னை குத்த நான் கிழிந்து போனேனே. சத்தியமாய உசுர கொடுத்து உன்னை நான் காப்பேனே. உசுர கொடுத்து உடல் கொடுத்து உதிரம் கொடுத்த என் தாயே. உசுர கொடுத்து உடல் கொடுத்து உதிரம் கொடுத்த என் தாயே. வெளியில் தான் அரண்மனை மாதிரி இருக்குது, உள்ளே பார்த்தா எல்லாம் அப்புறம் குகை மாதிரி இருக்குது.
என்ன கேஸு? பைக் ஆக்சிடென்ட் டாக்டர். யார் கூட்டிகிட்டு வந்தது? அதோ அவர் தான். எப்படியாச்சு? இவர் என்ன வேணும் உங்களுக்கு? யாரும் தெரில சார். வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிருந்தார், அதான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தோம். மற்றபடி நமக்கு எதுவும் ஒன்றும் தெரியாது. பிளட் நிறைய போயிருக்கேப்பா. தலையில் அடிபட்டுருக்கு போல இருக்கு. அட்ரஸ் ப்ரூஃப் எதனா இருக்கா பாருமா. இருந்ததுன்னா அவங்க ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வயிற்றெல்லாம் ஏதோ அடியில் போல இருக்கு. மூச்சு இழுத்து விடுங்க. ஓகேம்மா, சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பரவாயில்ல. தலையில் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிடுங்க. டேய், இந்த புருஷத்து பேரை கேட்டால் விழுப்புரம் மாவட்டமே எதிரும் நீ என்னையே போட வேண்டியா? பொடி பாயல வெட்டி வீத்துங்கடா வேணும். ஒன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துக்கிறேன் நான். டேய், கார் ஹாஸ்பிட்டலுக்கு விட்றான். ஹரின்ற ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல சேர்த்துங்களேன். எங்கம்மா இருக்கு? எந்த சார் லாஸ்ட் வார்டு 3வது பெட். ஓகே. தம்பி ஹரி, ஹரி டேய் அண்ணா திரும்புறா. டேய் தம்பி, டேய் டாக்டர் கூப்பிட்றோம். டாக்டர் வம்சம். சொல்லுங்கள் சார். டாக்டர் இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்லையா என் தம்பிக்கு? அடிபட்டதுனால பிளட் நிறைய லாஸ் ஆகிருக்கு. ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். சரியாடுங்களா? காலில் வீக்கமாக இருக்குது. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்களா டாக்டர்? எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்கோம். ரிசல்ட் வந்தோடனே தான் அதை பார்த்து சொல்ல முடியும். பரவாயில்லைங்க. சரிங்க டாக்டர். சரிங்க, நன்றி. என் தம்பி இருக்க ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் பரவாயில்லைங்க சார். நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணுன்னா இந்த பெட்டில் இருக்காங்க பாருங்கள், இந்த அம்மாவோட பையன் அங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒன்றா தேங்க்ஸ் சொல்லுங்கள். அவர் தான் உங்கள் தம்பி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு வந்து சேர்த்தவர். சரி வாங்க காட்டுறேன். என்ன வரா? அது உட்காந்துருக்க பாருங்கள், அவர் தான். சரி டாக்டர். டேய், நீ இங்கே தான் இருக்கிறியா? உன்னை எங்கெல்லாம் தேடி இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ தைரியம் தான் நீ என் வீட்டிலே தேடி இருப்ப. மாட்டினா உன்னை போகலான்னு தான் நினச்சேன். சரி சரி, என் தம்பி உயிரை நீ காப்பாதனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன். கெட்டதுலேயும் ஒரு நல்லது பண்ணியிருக்கிற, பழிச்சு போ. மா மா இப்போ எப்படிமா இருக்குது உடம்பு? எதாவது சாப்பிட்டியா? எனக்கு ஒன்றும் பயப்படாத, எனக்கு உடம்பு நல்லா இருக்குது. பிரச்சனை இல்லை, நீ பயப்படாத, என் உடம்பு நல்லா இருக்குது. பிரச்சனை இல்லை. சிஸ்டர், அம்மாவுக்கு எப்படி சிஸ்டர் இருக்குது? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்களா? கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்க சிஸ்டர். இனிமேல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர்.